alive. 1890, 1941, 2023 அப்புறம் 2053 இந்த 4 வெவ்வேறு காலகட்டத்திலையும் ஒரே இடத்துல ஒரே மாதிரியான கொலைகள் நடக்குது. இதில் ஆச்சரியம் என்னன்னா, அந்த கொலையான டெட் பாடியும் ஒரே நபரோட உடல் தான். ஆனால் 4 டிஃப்ரெண்ட்டான போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸை எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இதில் ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த கொலை 4 வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்துச்சா, அப்படி இல்லைன்னா இது உண்மையாகவே ஹிஸ்ட்ரியில இருந்து மறைக்கப்பட்ட ஒரு ரகசிய கதையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது பாடிஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான க்ரைம் த்ரில்லர் சீரீஸோட எபிசோட் 1. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு உங்களுக்காக காத்திருக்கு. வெல்கம் டு மிஸ்ட்ரி துளிகள். 2023 இது வந்து ப்ரெசண்ட். சஹாரா ஹாசன் அப்படிங்கிறவங்க டிடெக்டிவாக இருக்காங்க. எப்பயும் போல் ஜாகிங் போயிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு ஒரு பையன், அவங்க அப்பா கூட அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு அன்றைக்கி பர்த்டே போல் ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணிவிட்டு அவங்க பையன்கிட்டையும் சொல்லிவிட்டு அவங்க ஒர்க்குக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அங்கே வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து நடந்துட்டுருக்கு. இவங்க பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போது அவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. ஒரு பையன் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக நின்றுட்டு எதையோ வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு அந்த பையனை பார்த்த உடனே இவன் வந்து ஒரு சஸ்பெக்டாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது. அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எல்லா லைட்டும் அப்படியே உடைய ஆரம்பிக்குது. உடஞ்சி அப்படியே ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்குது. உடனே அந்த பையனும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவன் கையில் வந்து ஒரு கன் இருக்குது. உடனே இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ட்ரோல் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பையனை தொடர்ந்து ஃபாஸ்ட்டாக ஓடிட்டே இருக்காங்க. அப்படி அவங்க அந்த பையனை சேஸ் பண்ணிகிட்டே வரும்போது லாங் ஆர்வெஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் வருது. அந்த ஸ்ட்ரீட்டாண்ட வந்த உடனே அங்கே கீழே ஒரு டெட் பாடி இருக்குது. அந்த டெட் பாடியை பார்த்த உடனே அந்த பையன் மிரண்டு போகிறான். இல்லை நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்கிறான். சொல்லிவிட்டு அங்கேருந்து அவன் தப்பிச்சு ஓடிடுறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அந்த பையன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த பையனையும் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த டெட் பாடி கிட்ட வராங்க. வந்து பார்த்தா அந்த டெட் பாடியில் ஒட்டு துணி கூட கிடையாது. அப்படியே நியூடாக இருக்குது. அது வந்து ஒரு மேலோட டெட் பாடி. ஒரு கண்ணு வந்து நோண்டப்பட்ட நிலமையில இருக்குது. கண்டிப்பாக வந்து துப்பாக்கி குண்டு பட்டு இறந்து போயிருக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் அது மர்டர் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி அந்த டெட் பாடியோட கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ சிம்பிள் மாதிரி பச்சை குத்தப்பட்டு இருக்குது. அந்த டெட் பாடியோட மண்டையில் வந்து லேசாக காயம் இருக்குது. ஸோ உடனே வந்து இவங்க டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த டெட் பாடியை வந்து இவங்க போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதில் ஸ்ட்ரேஞ்சான ஒரு திங் என்ன அப்படின்னா, அந்த செத்து போனால அவனுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டே இல்லை. அப்படி ஒரு ஆள் பிறந்ததுக்கான எந்த ஒரு அத்தாரிட்டியுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஆள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கான் அப்படின்னா மிஸ்ஸிங் கேஸ் ஏதாவது இருக்கா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் சுற்றி இருக்கிற ஏரியாலன்னு பார்க்குறாங்க. அப்படி எந்த ஒரு கேஸுமே ஃபைல் பண்ணப்படலை. எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸுமே வந்து அந்த மர்டருக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ போலீஸ் வந்து அப்படி திக்கு முக்காடி போகிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. ஆனால் இப்போது இவங்களுக்கு இருக்கிற ஒரே சஸ்பெக்ட் என்னன்னா அந்த கன்று வச்சுருந்த அந்த பையன் மட்டும்தான். சரி, இப்போ அந்த பையனை எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த பையனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிற விஷயம் தெரிய வருது. உடனே அந்த சிஸ்டர் கிட்ட இந்த சஹாரான்ற டிடெக்டிவ் பேச்சு கொடுத்து ஒரு நம்பிக்கையை வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த சிஸ்டர் சொல்லி அந்த பையன் இருக்கால அந்த கன்று வச்சிருந்து ஓடி போனால அந்த பையன் ஒரு நாள் சஹாராவை மீட் பண்ணுறதுக்காக ஒரு மாலுக்கு வரான். அவனே ஃபோன் பண்ணி பேசுகிறான். சஹாராவும் போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க. போயிட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த கன்னை என்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுறேன், உன் மேலே வந்து எந்த ஒரு கேஸுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் வந்து 17 இயர்ஸ் ஓல்டு பாய் தான். ஆனால் அந்த பையனுக்கு வந்து இவங்க மேலே ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா துப்பாக்கியை வச்சு அந்த மால்லேயே சுடுறான். 2 தடவை எங்கேயோ சுடுறான். உடனே வந்து போலீஸ் டீம் எல்லாம் ரவுண்ட் பண்ணி இவனை வந்து சுடுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பையனை வந்து காப்பாற்றிடுறாங்க. அப்போ திடீர்னு அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா நான் வந்து உங்களை அவ்வளோ நம்பலனே, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனே கன்னை வச்சுட்டு அவனை சுட்டுக்கிட்டு அந்த இடத்துல அவன் செத்து போயிடுறான். இப்போ போலீஸுக்கு இருந்த ஒரே ஒரு தடயமும் போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சஹாரா ஹாசன். இப்போ இந்த கதை அப்படியே இருக்கட்டும். இப்போ அப்படியே 1941 அந்த டைம் லைனுக்கு வாங்க. அப்போ டிடெக்டிவாக இருந்தது யார் அப்படின்னா சார்லஸ் ஒயிட்மேன் அப்படிங்கிறவர் தான் டிடெக்டிவாக இருக்காரு. இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு டெட் பாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. எந்த
இடம் அப்படின்னா 2023ல பார்த்த அதே லாங்வெஸ்ட் லேன் அப்படிங்கிற இடத்துல தான் இவர் போகும்போது கரெக்டாக அதே மாதிரி அங்கே இருக்கிற லைட் எல்லாமே வந்து ஃபியூஸ் போய் எரிஞ்சு போகுது. அங்கே அதே டெட் பாடி நியூடான நிலைமையில ஒரு கண்ணு நோண்டப்பட்டு துப்பாக்கி குண்டு பட்டதுக்கான தடயத்தோட கிடக்குது. அதே மாதிரி கையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி பச்சை குத்தப்பட்டிருக்கு. 2023ல இருந்த டெட் பாடியும் இப்போ 1941ல இவர் பார்க்குற டெட் பாடியும் ரெண்டும் ஒரே ஆளோடது தான். இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாடியை எடுத்து இன்வெஸ்டிகேட்டர் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஏதாச்சும் தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணை இவர் கூப்பிட முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்போ சார்லஸ் ஒயிட்மேன் வந்து இந்த டெட் பாடியை பற்றின இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ 1941 வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 2ஆம் உலக போர் நடந்துட்டு இருந்த சமயம். ஜெர்மனி வந்து ஒரு பக்கம் கண்டினியூஸாக லண்டன் மேலே அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இந்த கதையெல்லாம் நடக்கிறது எங்கே அப்படின்னா லண்டனில் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 1890. இப்போ யார் வந்து டிடெக்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் ஹெல்லிங்கேட் அப்படிங்கிறவர் தான் இருக்கார். அதே மாதிரி அவருக்கும் ஒரு தகவல் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு மேலோட டெட் பாடி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த இடத்துக்கு போகிறாரு. போய் பார்த்தா அங்கே ஒரே க்ரௌடாக இருக்குது. அந்த க்ரௌடெல்லாம் விலக்கிட்டு போய் பார்க்குறாரு. அதே லாங் ஹேர்வெஸ் லேண்ட் ஸ்ட்ரீட்டு ஒரு மேலோட டெட் பாடி, அதே சேம் டெட் பாடி, சேம் புல்லட் உண்டு எல்லாமே இருக்குது. ஒரு கண்ணு வந்து இல்லாமல் இருக்குது. அவரோட கையில் வந்து அதே சிம்பிள் வந்து பச்சை குத்தப்பட்டிருக்கு. ஸோ இவர் ஏதாவது தடவை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கான். அந்த ஃபோட்டோகிராஃபர் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஃபோட்டோஸை வச்சு அவன் பார்க்குறான். பார்த்தா அதில் ஒரு ஃபோட்டோவில் ஒரு மனுஷனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியுது. இப்போ அதை வந்து இவர் கண்டுபிடிக்கிறாரு. இப்போது இந்த மேலோட அந்த செத்து போனவனோட பாடியில் ஒரு புல்லட் உண்டு இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து 1890வது காலகட்டம். அந்த அளவுக்கு டெக்னாலஜியான துப்பாக்கியோ இல்லை குண்டோ அங்கே இருக்கிற யாருமே வந்து யூஸ் பண்ணப்படலை. ஆனால் இந்த புல்லட்டோட உண்டுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த ஆல்ஃப்ரெட் வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக இது வந்து நார்மலான ஒரு மர்டராக இல்லை, இந்த கேஸில் வந்து ஏதோ ஒரு பெரிய குழப்பம் இருக்குது அப்படின்னு அவரும் ரொம்ப தீவிரமாக இந்த இன்வெஸ்டிகேஷனை அடுத்து முன்னெடுத்துட்டு போகிறாரு. ஆனால் அதுலேயும் சேம் தான். இப்படி ஒரு பர்சன் பிறந்ததுக்கான எந்த ஒரு பர்த் ரெக்கார்டுமே கிடையாது இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே சொந்த பந்தங்களும் கிடையாது. எந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸுமே வரல. இப்போது அடுத்து எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ஃப்ரெட்டுக்கும் தெரியல. இது 2053. நாம் இப்போ ஃப்யூச்சரில் இருக்கோம். எல்லா டெக்னாலஜியுமே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக ரொம்ப பீக்கில் இருக்குது. அந்த டைமில் வந்து ஐரிஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஒரு டிடெக்டிவாக இருக்காங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு கால் வருது. அந்த காலை ட்ரேஸ் பண்ணி இவங்களும் அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. சேம் பிளேஸ் லாங் ஹேர்வெஸ் லேன் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் அதே மேலோட டெட் பாடி நியூடாக அதே இடத்துல கிடக்குது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இந்த 4 டைம் லைன்லுமே இந்த டெட் பாடிக்கு கொஞ்சம் கூட ஏஜ் ஆகவே இல்லை. அதே ஏஜோட தான் அந்த டெட் பாடி இருக்குது. அதே மாதிரி கையில் வந்து ஒரு சிம்பிள் குத்தப்பட்டிருக்கு. புல்லட் காயம் இருக்குது. ஒரு கண்ணு வந்து இல்லாத நிலமையில இருக்குது. இப்போ இவங்க அந்த டெட் பாடியை பார்த்து ஷாக் ஆகிட்டு உடனே வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா திடீர்னு அந்த டெட் பாடிக்கு உயிர் வருது. அந்த மனுஷன் இரும்புறான். கண்ணை முழிச்சு பார்க்குறான். உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது டெட் பாடி இல்லை, அந்த மனுஷன் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க தகவல் கொடுக்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸோட ரியல் ட்விஸ்டாகவே இருக்க போகுது. இப்போது நாம் ஃப்யூச்சர் ஆல்ரெடி டிசைடடா இல்லை பாஸ்ட்டை மாற்ற முடியுமா அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச்.